முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கும் சமூக நீதிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? ஒரு வசனம் மட்டும் பேசுவார். நான் தந்தை பெரியாருடைய பேரப்பிள்ளை, அண்ணா எனக்கு தாத்தா, கருணாநிதி எங்க அப்பா, இப்படி எல்லாம் பேசி வசனம் பேசி, ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு இந்த பெருந்தலைவர்களுடைய பெயரை சொல்லுவதற்கு கூட தகுதி இல்லை. உங்களுக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கும் சமூக நீதிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? எந்த சம்பந்தமே கிடையாது. அவருக்கு என்னன்னு கூட தெரியலமா. சமூக நீதினா என்னன்னு கூட தெரியல. நாங்க கேட்கறது என்ன கேட்டோம்? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள். இது ஏதோ வன்னியர் பிரச்சனை கிடையாது. இது வன்னியர்களுக்காக மட்டும் நாங்க கேட்கல, பட்டியலின சமுதாயத்துக்காகவும் கேட்கிறோம். ஆனா நம்மால் ஸ்டாலின் எடுக்கிறதுக்கு தயங்குறாரு. என்ன அவர் சொல்ற காரணம் என்ன சொல்றாரு தெரியுமா? எனக்கு அதிகாரம் இல்லை. யாருக்கு அதிகாரம் இல்லையா? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அதிகாரம் இல்லை என பொய்யை சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் சொல்றாரு, வெளியிலையும் சொல்றாரு. எவ்வளவு பெரிய ஒரு அப்பட்டமான பொய், எவ்வளவு பெரிய ஒரு துரோகம், எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை துரோகம். ஸ்டாலின் அவர்களே, எதை வைத்து உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்கிறீர்கள்? அதிகாரம் இல்லை என்றாலும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்பவன் யாரு? வீரன். அதிகாரம் வைத்துக் கொண்டு எனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்பவன் யாரு? கோழை, கோழை, கோழை. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு கோழையா நான் பார்க்கிறேன். ஏன் தயங்குறீங்க? ஏன் பயப்படுறீங்க? எவ்வளவு பெரிய ஒரு அநீதி, எவ்வளவு பெரிய சமூக நீதியினுடைய துரோகி திமுக, சமூக நீதியினுடைய துரோகி முக ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களே. இனி திமுக காரங்க யாராவது எந்த மேடையிலாவது நாங்கள் சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சினம் அப்படி சொல்லுங்க. நானும் ஒரு விவாதம் கேட்டு பார்த்துட்டேன். ஒரு மேடையை போடுங்க, நான் வரேன், தனியா வரேன், யாரும் கூட மாட்டேன். சமூக நீதி பத்தி நம்ம பேசலாம். யாரு சமூக நீதி தான் என்னன்னு முதல்ல நம்ம பேசிக்கலாம். இது வரைக்கும் ஒன்றும் பதில் வரல. எப்படி பதில் வரும்? வராது. செஞ்சாதானே வராது. அதனால எவ்வளவு துரோகங்கள் தமிழ்நாட்டுக்கு தொடர்ச்சியாக திமுக செய்து வருகிறது.